கதியடியேற்கு உன் கழல் தந்தருளவும் ஊன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெள்தலை முடையில்னு சொல்லி திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் சொல்கிறது. அப்படி நீதான் கதின்னுட்டு நம்ம இறைவனை சரணடைஞ்சோம்னா அவர் நம்ம இன்னல்களை பார்த்துப்பார். இப்போ நம்ம திருவாசகத்தில் போற்றி திருவகவலில் இருக்கும். நம்ம கடைசியாக பார்த்த வாக்கியம், அதாவது மருவிய கருணை மலையே போற்றி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ சுவாமி தான் கருணாகரனாக இருக்கார். அந்த கருணைக்கு நிகர் எதுவுமே இல்லை. அடுத்த வார்த்தை, துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி. அப்போது பழைய சம்பிரதாயப்படி முக்குணங்களுக்கு அப்பால் இருக்கிறது எதுவோ அதுதான் துரியம்னு சொல்லப்பட்டிருக்கு. நனவு, கனவு, உறக்கம், அதாவது ஜாக்கிரதை, சொப்னம், சுஷுப்தின்னு 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறது எதுவோ அதுதான் துரியம். அதாவது இந்த அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டு அந்த சக்தி இருக்கணும். அப்போ பிரம்ம சைத்தன்யத்துக்கு துரியம்ன்ற ஒரு பெயர் இருக்குது. புதிய சம்பிரதாயப்படி அது சுத்த தத்துவ குணத்தில் ஒளிர்ற ஆத்ம பிரகாசம் துரியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுத்த தத்துவ குணத்தையும் கடந்த நிலையில் இருக்கிற பர சைத்தன்யம் துரியாதீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொற்களில் மயங்கிடாது பொருளை சரியாக அறிஞ்சிக்கிறது இங்கே அவசியமாக இருக்குது. உண்மையில் ரெண்டும் ஒன்று தான். புறக்காரணங்களுக்கும் அந்த காரணங்களுக்கும் எட்டாத தன்மயமாக பரமாத்மா சதா தன்னையே உணர்ந்துட்டு இருக்கிறதுனால அதுதான் தெளிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தோளா முத்தச் சுடரே போற்றி ஆளான் அவர் கட்க அன்பா போற்றி. அப்போ தொலைக்கப்படாத முத்தின் ஒளியே போற்றி. பரமாத்மா ஜோதி அகண்டமாக எங்கும் வியாபிச்சிருக்கார். அது பிளவுபடாத இருக்குது. ஆட்பட்டவாளுக்கு அன்பு மிக காற்றவனாக இருக்கக்கூடியவனே உனக்கு வணக்கம்ன்றார். ஆரா அமுதே அருளே போற்றி பேரா இளமுடை பெம்மான் போற்றி. அப்போ தெவிட்டாத அமிர்தமே, ஆரா அமுதமே, அருளாளா போற்றி. 1000 பெயர்களை உடையவனே, பேரா இரமுடைய பெம்மானே, என் அம்மானே, என் அரசனே, என் கோவே, இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய பார்க்குறோம். தாளி அருகின்றாராய் போற்றி நீளொளியாகிய நிறுத்தா போற்றி. அப்போ தாளிக்கொடி, அருகம்புலி இவற்றை கொண்டு அமைஞ்சுள்ள மாலையை அணிஞ்சிருக்கிறவனே. இந்த இடத்துல தாளி அப்படின்றது மாலையை குறிக்கக்கூடியது. அப்போ அகண்டாகாரமான ஜோதியான சிதாகாசத்தில் தாண்டவம் ஆடக்கூடியவனே போற்றி. நிறுத்தா அப்படின்னா தாண்டவம் ஆடக்கூடியவனே போற்றி. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. சந்தன குழம்ப பூசியுள்ள அழகனே உமக்கு போற்றி. மனசுக்கு எட்டாத மங்கள ஸ்வரூபமே போற்றி. அதாவது மனசுக்கு அப்பாற்பட்டவனாக சுவாமி இருக்கார். மனசுக்கு இலக்காகாதவனுக்குள் நலம் கேடு ரெண்டும் கலந்துருக்கு. மனசுக்கு அப்பாற்பட்ட பொருளில் நலம் அனைத்தும் இருக்குது, கேடு சிறிது கூட இல்லை. மந்திர மாமலை மேயாய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி. அப்போ வேதங்களை விளக்குதற் பொருட்டு மகேந்திர மலையில் எழுந்தருளினவனே உமக்கு போற்றி. எங்களை மேன்மையுற ஆட்கொள்வாய் போற்றி. புலிமுளை புல்வாய் கருளினை போற்றி அலைக்கடன் மீமிசை நடந்தாய் போற்றி. அப்போ மான் குட்டிக்கு புலிமுளைப்பால் தரும்படி அருளினவனே போற்றி. இது திருவிளையாடல் புராணத்தில் இந்த கதை வருது. புலி மூலமாக ஒரு மான்குட்டிக்கு சுவாமி பசி ஆற்றியிருக்கார். கடல் மேலே நடந்திருக்கார். அலைக்கடல் மேல் மீமாசை நடந்தாய் போற்றி. அப்படி சுவாமி நடந்து காட்டியிருக்கார். இது ரெண்டும் திருவிளையாடல் புராணத்தில் வருது. கருங்குருவி கன்று கருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. அப்போ கருங்குருவிக்கு அருள் செய்த திருவிளையாடல் நடந்திருக்கு. ஐம்புலங்களையும் அடக்கி ஆள்றவனே பரஞானத்தை பெற தகுதியுடையவனாக இருக்கான் அப்படின்றத இன்னொரு தடவை இங்கே மெய்ப்பிச்சு காட்டுறாங்க. படியற பயின்ற பாவக போற்றி அடியோடு நடுவீர் ஆனாய் போற்றி. அப்போ மண்ணுலகத்தானான என்னை ஆட்கொள்கிறது பொருட்டு நில உலகத்துக்கு நிலைக்கு கீழே இறங்கி வந்து என்னை தூய்மை இழக்காது இருக்கிறவனே. அதாவது அப்படி வந்து உன்னுடைய மேன்மையோ தூய்மையோ எந்த விதத்துலையும் குறைஞ்சிடல, ஆனால் நீ வந்த பாத்தியா அப்படின்னு மெச்சிக்கிறார். துவக்கம் நடுமுடிவு எல்லாம் அனைத்துமாக இருக்கக்கூடியவனே போற்றி அப்படின்னு சொல்கிறார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.